வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தமிழக வெற்றி கழகம் கட்சியுடைய தலைவர் விஜய் நீட் தேர்வுக்கு எதிராக பேசியிருக்காரு. திமுக அரசாங்கம் கொண்டு வந்த நீட் விலக்கு மசோதாவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. அதை பற்றிய விவாதங்களை நம்ம தொடர்ந்து பார்க்குறோங்க. முக்கியமாக இன்னைக்கு எதுக்காக விஜய் அவர்கள் நீட் தேர்வுக்கு எதிராக பேசினாரு? ஒரு 4 நாள் 5 நாளைக்கு முன்னாடி கூட இது மாதிரி கல்வி விருது வழங்கக்கூடிய ஒரு விழா நடந்துச்சு. விஜய் அவர்கள் கலந்துக்கிட்டாரு, மாணவர்கள் மத்தியில் பேசினாரு. அப்போ நீட் தேர்வுக்கு எதிராக பேசலையே, ஏன் பர்டிகுலராக இன்னைக்கு பேசியிருக்காரு அப்படிங்கிற கேள்விகள் சோசியல் மீடியாவில் முன்வைக்கப்படுது. பாஜகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னைக்கு தான் திமுகவினர் நடத்தக்கூடிய போராட்டமும் நடக்குது. நீட் தேர்வுக்கு எதிராக தமிழகம் முழுவதும் திமுகவுடைய மாணவர் அமைப்பை சேர்ந்தவர்கள் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதே நாள் அவங்களுடைய போராட்டத்துக்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில் நீட் தேர்வுக்கு எதிராக பேசினா அது திமுகவுடைய போராட்டத்துக்கு கொஞ்சம் விளம்பரம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் விஜய் பேசினாரா அப்படின்னு பாஜகவினர் கேள்விகளை எழுப்புறாங்க. ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, திமுகவுக்கு எதிரான வாக்குகள் அதிமுக கூட்டணிக்கோ இல்லை பாஜக கூட்டணிக்கோ வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் விஜய் அவர்கள் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு போல அப்படின்னும் பாஜக சமூக வலைதளத்தில் பதிவுகள் போடுறத பார்க்க முடியுது. இப்போ விஷயத்துக்கு வரலாம். நீட் தேர்வை தமிழகத்தில் எல்லாருமே எதிர்க்கிறாங்க. எல்லாமே அப்படின்னா மக்களை சொல்லலை, அரசியல் கட்சிகள் திமுக, அதிமுக, விசிக, நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம், கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், மதிமுக, தேமுதிக, பாமக, அமமுக, தாவாக்கனா தமிழக வாழ்வுரிமை கட்சி, மாமக மனிதநேய மக்கள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு எல்லாமே நீட் தேர்வை கடுமையாக எதிர்க்கிறாங்க. என்னடா மக்கள் நீதி மையத்தை சொல்லலையே அப்படின்னு சில பேர் கேட்கலாம். மக்கள் நீதி மையத்தை எதுக்கு தனியாக சொல்லிக்கிட்டு, அதான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே திமுகன்னு சொல்லிட்டேன்ல அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இவ்வளவு பேர் நீட் தேர்வை எதிர்க்கிறாங்க. நீட் தேர்வை ஆதரிக்கக்கூடிய ஒரே கட்சி என்ன தெரியுமா? பாஜக. இப்போ இந்த 14 பேருக்கு நம்மளுடைய ஆதரவா இல்லை பாஜகவுக்கு நம்மளுடைய ஆதரவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றா இருந்தாலும் பாஜக பக்கத்து நம்ம நிற்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 14-15 பேர் ஒரு விஷயத்தை எதிர்க்கிறதுனால மட்டும் அந்த விஷயம் கெட்டது அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஒரே ஒருத்தங்க ஒரு விஷயத்தை ஆதரிக்கிறதுனால மட்டும் அந்த விஷயம் நல்லது இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஸோ இந்த விஷயத்தில் பிஜேபியுடைய ஸ்டாண்ட் பக்கம் நம்ம நிற்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு வேல்யூவான கொஸ்டினை அண்ணாமலை கேட்குறாரு. சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்குறாரு. என்னன்னா, நீட் தேர்வு வருவதற்கு முன்பாக அரசு பள்ளியில் படித்த மாணவ மாணவிகள் அரசு மருத்துவக் கல்லூரிகள் எவ்வளோ காலேஜஸுக்கு போயிருக்காங்க, எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் போயிருக்காங்க நீட் எக்ஸாமினேஷன்ஸ் வருவதற்கு முன்பாக. இதே நீட் தேர்வு வந்த பிறகு அரசு பள்ளியில் படித்த மாணவ மாணவிகள் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு போன அந்த லிஸ்ட்டை எடுத்து பாருங்க, எவ்வளவு அதிகமாக இருக்குன்னு பாருங்க அப்படின்னு அண்ணாமலை சிம்பிளாக ஒரு பாயிண்ட்டை முன்வைக்கிறாரு. அந்த பாயிண்ட்டு வேலிடான பாயிண்ட்டும் கூட. நீங்கள் டேட்டாவை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஹிந்து பேப்பர் ஒரு டேட்டாவை வெளியிட்டிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 2007 2016 வரைக்கும் நீட் தேர்வு வருவதற்கு முன்பாக 2007 2016 10 வருஷம் கவர்மெண்ட் காலேஜஸ் போன அரசு பள்ளி மாணவர்கள் எவ்வளோ பேர் தெரியுமா? 314 பேர். 10 வருஷத்துக்கு 314 அரசு பள்ளி மாணவர்கள் தான் மெடிக்கல் காலேஜுக்கு போயிருக்காங்க. பிரைவேட் காலேஜஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 74 அரசு பள்ளி மாணவ மாணவிகள் போயிருக்காங்க. அப்போ 10 வருஷத்தில் டோட்டலாக 380 390 இவ்வளவு பேர் தான் அரசு பள்ளியில் படித்த மாணவ மாணவிகள் மெடிக்கல் காலேஜஸ்குள்ளே போயிருக்காங்க. இது நீட் தேர்வு வருவதற்கு முன்பாக. நீட் தேர்வு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரடியூஸ் ஆன 1 வருஷம் 2 வருஷம் அவ்வளவா மாணவர்களால் பாஸ் பண்ணவே முடியலை. ஏன்னா புதுசாக இருக்குது, என்ன எப்படி படிக்கிறது அப்படிங்கிறதே தெரியலை. அதில் பெரிய ஒரு அஃபெக்ட் ஆகுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். இதை நம்ம ஒத்து தான் ஆகணும். ஆனால் அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா, மத்திய அரசாங்கம் ஜேபி நட்டா அப்போ சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கார். அவர் அப்போ ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாரு. வேணும்னா நீங்கள் ரிசர்வேஷனை கொண்டு வரலாம், அரசு பள்ளியில் படித்த மாணவ மாணவிகளுக்கு மட்டும் ரிசர்வேஷன் உள் ஒதுக்கீடை நீங்கள் கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குறாரு. அந்த ஐடியாவை இபிஎஸ் அவர்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. பிறகு 7.5% இடஒதுக்கீடு வருது. 2020 2021 இந்த காலகட்டத்தில் மட்டும் எவ்வளவு பேர் தெரியுமா அரசு பள்ளியில் படித்த மாணவ மாணவிகள் மெடிக்கல் காலேஜுக்குள்ளே போயிருக்காங்க தெரியுமா? 347 பேர் போயிருக்காங்க. நான் முன்னாடி என்ன சொன்னேன், 10 வருஷத்தை சேர்த்தே 300 400 சொச்சம் தான் மெடிக்கல் காலேஜஸ்குள்ளே போயிருக்காங்க அரசு பள்ளி மாணவ மாணவிகள் நீட் தேர்வுக்கு முன்பாக. இப்போ அந்த 7.5% இடஒதுக்கீட்டின் காரணமாக ஒரு வருஷத்துக்கு 347. இதே 2021 22 வருஷத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 457 அரசு பள்ளி மாணவ மாணவிகள் மெடிக்கல் காலேஜஸ்குள்ளே போயிருக்காங்க. அப்போது நீட் தேர்வு நிச்சயமாக இன்னைக்கு காலகட்டத்துக்கு அவசியம். ஓகே, சில பேர் கேட்கலாம்,
நீட் தேர்வு இல்லை அப்படின்னாலும் இந்த 7.5% இடஒதுக்கீடு இருக்கும்ல, அப்போது கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போக முடியும்ல அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். அது அப்படி கிடையாது. நீட் தேர்வு ஈக்குவல் டு 7.5% ரிசர்வேஷன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் நீட் தேர்வை அழிச்சிட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த 7.5% இடஒதுக்கீடும் அழிஞ்சு போயிடும். இப்போ என்னாகும், முன்னாடி நீட் தேர்வு வருவதற்கு முன்பாக இந்த ரிசர்வேஷன்லாம் இல்லைங்க, மைண்டில் வச்சுக்கோங்க, ரிசர்வேஷன் கிடையாது. அப்போ சிங்கிள் டிஜிட்டில் தான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் மெடிக்கல் காலேஜஸ்குள்ளே போய்க்கு இருந்தாங்க. இந்த 7.5% ரிசர்வேஷன் இருக்கணும்னா நீட் தேர்வு கண்டிப்பாக இருக்கணும். நீட் தேர்வுக்கு எதிராக யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்க இந்த 7.5% இடஒதுக்கீடுக்கு எதிராக பேசுகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன நல்லது, இந்த 7.5% ரிசர்வேஷன் ரொம்ப நல்லது. இப்போ இந்த ரிசர்வேஷன் இருக்கணும்னா நீட் தேர்வு அத்தியாவசியமாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த ஒரு சின்ன விஷயத்தை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ வந்து நீங்கள் யார் பக்கம் நிற்கலாம், யாருடைய ஸ்டாண்டு கரெக்டு அப்படிங்கிறது உங்களால் ஓரளவு புரிஞ்சுக்க முடியும். ஓகே, இந்த டாபிக் அண்ணாமலை அவர்கள் ஆற்காடு வீராசாமி அவர்கள் ஒரு டிவி நேர்காணலில் அவர் பேசின ஒரு வீடியோ எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருக்காரு. ஓகே, இதை பற்றி நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துட்டோம், எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த டாப்பிக்கு தமிழக அரசியலில் பேசு பொருளாக வந்து மாறி இருக்கு. இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி, ஜெய் ஹிந்த்.